இந்த எலி அதோடைய கூட்டுக்குள்ள அழகா பெட் மாதிரிலாம் ரெடி பண்ணி அப்படியே ரிலாக்ஸா தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ரொம்ப ஷார்ப்பான இரும்பு ராடுகள்லாம் அங்க இருக்கிற சோத்தை கிழிச்சிக்கிட்டு அப்படியே அந்த கூட்டுக்குள்ள வருது. அதை பார்த்து அந்த எலிக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த செகண்டே பார்த்தா ஒரு பெரிய ராடு வந்து அந்த எலியுடைய பெட்டையே காலி பண்ணிடுது. அதை பார்த்து அந்த எலி தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பயந்து அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுது. அதுக்கு பின்னாலேயே ஒவ்வொரு ராடா சொருகிக்கிட்டே வருது. என்னதாண்டா அதுன்னு பார்த்தா அது ராடுலாம் கிடையாது. வெளியில இருந்து ஒருத்தர் ஒரு பலகைக்கு ஆணி அடிச்சுக்கிட்டே வராரு. அதுதான் அந்த எலியுடைய பார்வையில பெரிய ராடு மாதிரி தெரியுது. அவர் அப்படி ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற எலிக்கு முன்னால ஒரு ஆணி வந்து அதை அப்படியே பிளாக் பண்ணிடுது. அது அங்க இருந்து தப்பிச்சு ஓடிலான்னு பார்த்தாலும் நாலா பக்கமும் நிறைய ஆணிங்க வந்து அதை சுத்தி வளைச்சிடுது. இப்ப அந்த எலி நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துல தான் அந்த நபரும் ஒரு ஆணி அடிக்கலான்னு வராரு. அவ்வளவுதான் அந்த எலி காலின்னு பார்த்தா பாதி ஆணி அடிக்கும் போதே அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடுது. அதனால ஒரு அங்க இருந்து ஒரு சுத்தியில் எடுத்து அந்த ஆணியை ஃபுல்லா அடிக்கலான்னு வராரு. நல்லவேளையா அந்த நேரத்துல கரெக்டா அவருடைய ஃப்ரெண்ட் அங்க வந்து அவர் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாத் டப்பை தூக்கிக்கிட்டு அங்க இருக்கிற படிக்கட்டுல அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த எலி என்ன பண்ணுதுன்னா இவனுங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு எண்ணெய் பாட்டிலுக்கு பின்னால போய் நின்னுக்கிட்டு அதோடைய ஃபேஸ் அப்படியே பயங்கரமா காட்டி அவனுங்களை பயமுறுத்துது. அதை பார்த்து அவனுங்க பயங்கரமா பயந்து போய் அப்படியே அந்த பாத் டப்புக்குள்ளேயே விழுந்து அப்படியே சறுக்கிக்கிட்டே வந்து வெளியில போய் பனிக்கட்டியில விழுறானுங்க. அவ்வளவுதான் தப்பிச்சிட்டானுங்கன்னு பார்த்தா கடைசியில அந்த பனிக்கட்டியே உடைஞ்சு போய் அடியில